தமிழ்நாட்டிற்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் வெங்கட் நாராயணா நியமிக்கப்பட்டிருக்காரு. இது தொடர்பான அரசாணையை தமிழக தலைமை செயலர் ஐஏஎஸ் சாய்குமார் அவர்கள் வெளியிட்டிருந்தாரு. இந்த ஒரு அரசாணை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. யார் இந்த வெங்கட் நாராயணா? இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதிக்கான முக்கியத்துவம் என்ன? இவருக்கு இந்த பதவி கொடுப்பதால தமிழ்நாட்டிற்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கு? திரைத்துறையை சார்ந்த ஒரு நபருக்கு முதலமைச்சர் எதற்காக இவ்வளவு முக்கியமான ஒரு பதவியை கொடுத்திருக்காரு? இந்த அரசாணையை திரும்ப பெற்றே ஆகணும், இவரை நீங்க டெல்லி பிரதிநிதியாக போடவே கூடாதுன்னு சொல்லி எதற்காக எதிர்கட்சிகள் தனது எதிர்ப்புகளை தெரிவிச்சு வராங்க. இப்போ வெங்கட் நாராயணுக்கும் கர்நாடகத்துல முதலமைச்சராக கூடிய டி.கே. சிவகுமாருக்கும் என்ன சம்பந்தம்? இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கான விடைகளை இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். யார் இந்த வெங்கட் நாராயணன் பார்க்கறதுக்கு முன்னாடி இவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பதவியின் முக்கியத்துவம் என்ன நம்ம பார்த்தே ஆகணும். சோ இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்பது தமிழ்நாட்டிற்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலான ஒரு இணைப்பு பாலமாக செயல்படும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, இப்ப வருங்காலத்துல இப்ப காவிரி பிரச்சனை வருது, இல்ல மேகதாது அணை பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே கொள்கை ரீதியாக தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக, தமிழ்நாடு நிதி சார்ந்த விஷயங்கள் சொல்லி எல்லாத்துக்குமே இப்ப தமிழக அரசு ஒன்றிய அரசு தொடர்பு கொள்ளணும்னா அதற்கு ஒரு இணைப்பாக செயல்படக்கூடிய ஒரு நபர் தான் இந்த டெல்லி சிறப்பு நிதி. சோ இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பதவியை முதலமைச்சர் யாருக்கு கொடுத்திருக்காரு அப்படின்றத மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவமான பதவியை கொடுக்கணும்னா அவருக்கு அடிப்படையிலே ஒரு அரசியல் அறிவு என்பது இருக்கணும். தமிழ்நாட்டோட உரிமைகள் பத்தி தெரிஞ்சிருக்கணும், தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சிருக்கணும், இங்க இருக்கக்கூடிய இப்ப தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலான இந்த பாலிடிக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்ப எதுவுமே தெரியாத ஒரு நபர் தன்னோட படத்துக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவரை கூட்டிட்டு தமிழ்நாட்டிற்கான ஒரு முக்கிய பதவியை கொடுக்குறீங்களே, இது எந்த வகையில நியாயம்? ஏன் யாருமே கேள்வியே கேட்க மாட்டாங்களா? ஏன்னா தாவேக்காவை பொறுத்தவரையுமே நாங்க என்ன வேணா பண்ணிப்போம், நாங்க ஆட்சியில் வரதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நாங்க வைக்கிறதா சட்டம், எங்க கட்சி மீதான என்ன குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே அதை நியாயப்படுத்துறதுக்கு, அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு எங்க கட்சி தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதனால இப்ப நாங்க ஆட்சிக்கே வந்துட்டோம், நாங்க செய்யறதுதாங்க சட்டம், எங்களெல்லாம் யாராவது எதிர்த்து கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிதான் எந்த ஒரு அடிப்படை புரிதலுமே இல்லாம, ஒரு அச்சமே இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் இதை நோக்கி கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு யோசனையுமே இல்லாம தன்னிச்சையாக செயல்பட்டு இது ஒரு தமிழக அரசா இல்ல விஜய் அவர்கள் தனியா நடத்திருக்கக்கூடிய ஒரு சினிமா கூடாரமான்னு தெரியல, அந்த அளவுக்கு இந்த விஷயம் என்பது கண்டனத்துரிய ஒரு விஷயமாக இருக்கு. இது குறித்து முதல்ல தனது கண்டனத்தை பதிவு செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபியோட நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாரு. இப்ப எப்படி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இவர் நெருங்கிய நண்பராக இருக்கிறாரோ, அதே மாதிரிதான் கர்நாடகத்தோட முதலமைச்சர் டி.கே. சிவகுமாருக்கும் இந்த வெங்கட் நாராயணா என்பவர் ஒரு நெருங்கிய நண்பர். இது ஒரு பக்கம் இருந்துட்டு போங்க, ஏன்னா இப்ப சிஎம் ஓட நெருங்கிய நண்பரா இருக்கிறாங்க, அந்த ஒரு காரணத்தை வச்சு மட்டுமே நீங்க இந்த பொறுப்பை கொடுக்க கூடாது நீங்க எப்படி சொல்லுவீங்க நீங்க கேட்டீங்கன்னா, அவரு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபரே கிடையாது. அவரோட பிறப்பிடம் மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு கர்நாடகத்தை சேர்ந்த நபர். சோ தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக எப்படி ஒரு கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு நபரால இருக்க முடியும்? ஏன் தமிழ்நாட்டுல இதுக்கு தகுதியான ஆட்கள் யாருமே இல்லையா? தமிழ்நாட்டுல விடுங்க, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய எந்த நபர்களுமே டெல்லியோட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு தகுதியுமே இல்லாம இருக்காங்களா? படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக கர்நாடகத்தை சேர்ந்த ஒருவருக்கு, ஒரு கேவிஎன் ப்ரொடக்ஷன் வச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த மாதிரியான ஒரு பொறுப்புகளை நீங்க எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லி தொடர்ந்து எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு வராங்க. சோ இதுக்கு நிறைய தரப்புல இருந்து பதிலடி வந்துட்டு இருக்கு. இப்ப பிரேமலதா அவர்கள் கூட எப்படின்னா நீங்க இந்த அரசாணையை திரும்ப பெற்றே ஆக வேணும். இந்த அறிக்கையில பிரேமலதா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான பாயிண்ட பத்தி நம்ம பேசி ஆகணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி இங்க மாநில எல்லை பிரச்சனை சொல்லி நிறைய பிரச்சனை இருக்கு. கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா காவிரி பிரச்சனை தொடர்பாக நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. காவிரி நடுவுல பாத்தீங்கன்னா நாங்க மேகதாது அணையை கட்டியே தீர்வோம்னு சொல்றாங்க. தமிழர்களுக்கு தேவையான தண்ணியை திறந்து விட மாட்டாங்க. சோ இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு, அதுவும் டி.கே. சிவகுமாருக்கு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த பதவி நீங்க கொடுக்குறீங்கன்னா, நாலு பிள்ளை இந்த பிரச்சனை அதிகமாயிடுச்சுன்னா ஒரு டெல்லிக்கு போறாரு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி தமிழ்நாட்டோட கோரிக்கைகளை முன்வச்சு ஒரு போறாருன்னா, இப்ப கர்நாடகத்துக்கு ஒரு விசுவாசமா இருப்பாரா, இல்ல பதவி கொடுத்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கு விசுவாசமா இருப்பாரா? சோ இந்த அரசாணையை திரும்ப பெறுங்கன்னு சொல்லி தனது கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இப்படி எல்லா தரப்புல இருந்து ஒரு கண்டன அறிக்கை வெளியாகிட்டே இருக்கு. அடுத்ததா டிஎம்கே தரப்புல இருந்து ஆர் ஆசா அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா,
தன்னுடன் ஆட்டமாடிய அரிதாரங்கன் சிலருக்கு சட்டமன்றத்தில் அமைச்சரவை. இதுல நிறைய பேர் இருக்காங்க, சினிமா துறையில இருந்து விஜய் அவர்களுக்கு நெருங்கிய நண்பராக இருந்து எல்லாருமே சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தூத்துக்குடி இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ காமெடி நடிகர் இருக்கார்ல ஸ்ரீநாத், அவர் இன்னைக்கு ஒரு அமைச்சராக இருக்கிறாரு. அதான் அவர் குறிப்பிடுறாரு. அடுத்ததான் முதலீட்டு புள்ளிக்கு டில்லியில் பதவி. அதை யாரு சொல்றா? வெங்கட் நாராயணா தான் சொல்றாரு. இவர் என்னதான் ஒரு ப்ரொடியூசராக இருந்தாலுமே, கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனராக இருந்தாலுமே, அவர் ஒரு தொழிலதிபர். நிறைய ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு சிஇஓவா இருந்திருக்காரு. சோ ஒரு முதலீட்டு புள்ளிக்கு டில்லியில் பதவி, கொள்கை தலைவர்கள் சாதி சிறை, அரசாணை இல்லாமலே அரசுக்குள் அதிகார தோழர்கள், இருட்டில் இழுக்கும் வெளிப்படை நிர்வாகம், நன்றாகவே மணக்கிறது மாற்றம், நாசியை மூட போகிறோமா நாற்றத்தை போக்கிட போகிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தை பத்தின ஒரு விஷயங்களை பேசியிருக்காரு. ஆனா இந்த ட்வீட்லயே மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசாணை இல்லாமலே அரசுக்குள் அதிகார தோழர்கள். இந்த லைனை பத்தி நம்ம டீடைல்டா பேசி ஆகணும். இப்ப நீங்க கேட்கலாம், ஏங்க இப்ப வெங்கட் நாராயண அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க, இதற்கான அரசாணை ஒளி வந்திருக்கே, எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அரசாணை இல்லாமலேயே விஜய் அவர்களுக்கு நெருங்கிய வட்டாரங்கள் இருக்கக்கூடிய சினிமா துறையை சேர்ந்தவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரசுக்குள்ள சத்தமே இல்லாம வந்திருக்காங்க. அதை தான் அவர் குறிப்பிடுறாரு. இந்த லிஸ்ட்ல முதல்ல வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ரூ ஜெகதீஷ். இவரை பத்தி நம்மளுக்கு தெரியும், விஜய் அவர்களுக்கு பர்சனல் மேனேஜரா இருக்கிறாரு. இன்னைக்கு கட்சி தொடங்கத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு சினிமா காலங்கள பீக்ல இருக்கிறதுக்கு இந்த ரூட் மாஃபியா கும்பலை வச்சு மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்தவரே ரூ ஜெகதீஷ் தான். இவரை பொறுத்தவரையுமே விஜய் அவர்களை வந்து ஒரு பீக்ல கொண்டு போயிடணும், அதற்காக நான் எந்த அளவுக்கு நான் இறங்கி வேலை செய்வேன், விஜய் அவர்களை விமர்சித்தா எனது கூலிப்படையை வச்சு ஏவி விட்டு அவங்கள தவறாக சித்தரிப்பேன், அசிங்கமா பேச விடுவேன்னு சொல்லி இந்த அளவுக்கு கடின உழைப்பை போட்டு இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்காரு. இந்த நபருக்கு அவர் என்ன ஒரு பதவியை கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு செயலர், சிஎம்மோட தனிப்பட்ட செயலர். இது வந்து எந்த ஒரு அரசாணையுமே இல்லாத ஒரு பதவி அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது எப்ப அம்பலமாகுதுன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவரோட பர்த்டே அன்னைக்கு ஒரு ட்வீட் போடுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு ரசிகராக இருந்து கூட இருந்துட்டு இன்னைக்கு சிஎம்மோட ஒரு தனிப்பட்ட ஒரு செக்ரட்டரியா ஆயிட்டேன்னு சொல்லி ஒரு ட்வீட் போறாரு. அப்பதான் நமக்கு தெரியுமே, ஓ ஜெகதீஷுக்கு வந்து ஒரு பர்சனல் மேனேஜராக இருந்து இன்னைக்கு சிஎம்மோட ஒரு அரசு பதவியில இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட சிலர பதவி கொடுத்திருக்காங்களா? இவர் யாரு? முதல்ல ஜெகதீஷ்ன்றவர் யாரு? ஏதாவது தமிழ்நாட்டிற்காக உழைச்சிருக்காரா? அவருக்கு அரசியல் தெரியுமா? அவருக்கு அரசியல்ல நிறைய ராஜதந்திரங்கள் தெரியும், ஆனா அரசியல் தெரியுமா? தமிழ்நாட்டு உரிமைகளுக்கான பிரச்சனைகள் பத்தி அவருக்கு தெரியுமா? இதுவுமே தெரியாது. இந்த ஒரு நபருக்கு நீங்க எப்படி ஒரு அரசு பதவியை கொடுப்பீங்க? முன்னாடி அவர் என்ன பண்ணியிருந்தாரு, நடிகைகளுக்கு இந்த பிஆர்ஓ வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இந்த பதவியை கொடுக்குறீங்களே, அதுவும் அரசாணை இல்லாம வெளியிருந்துச்சு. இந்த பதவி என்பது எப்ப கொடுக்கப்பட்டுச்சுன்னா, இந்த விஜய் அவர்களுக்கு ஜோசியரா இருக்கிறார்ல இந்த ராதன் பண்டிட், அவருக்கு ஒரு அரசு பதவியை கொடுக்கும் போது பல்வேறு தரப்புல இருந்து மிகப்பெரிய கண்டனங்கள்லாம் வலுத்துச்சு. அதுலயும் தேமுதிக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் சட்டமன்றத்திலே வச்சு கிடிச்சு விட்டாங்க. எப்படியும் நீங்க ஒரு ஜோசியக்காரருக்கு இந்த மாதிரி ஒரு அரசு பதவியை கொடுப்பீங்கன்னு சொல்லி நேருக்கு நேரம் கேட்கவும் அவங்களுக்கு ரொம்ப உரைச்சு போயிட்டு இந்த பதவியை திரும்ப பெற்றாங்க. அதுக்கப்புறம் சைலண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரூ ஜெகதீஷ்க்கு இந்த பதவியை கொடுத்திருக்காங்க. அதுவும் இந்த மாதிரியான ஒரு அரசாணை என்பது வெளியே வரவே இல்லை. இவர் ட்வீட் போட்ட அப்புறமா தான் நம்மளுக்கே இந்த விஷயம் தெரியுது. சோ இப்படி ரூ ஜெகதீஷ் இவர் என்ன பண்ணிட்டாரு, தமிழக மக்களுக்காக பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணல. இப்ப விஜய் அவர்கள் சினிமா காலங்கள்ல இருந்து இன்னைக்கு ஆட்சி பிடிக்கிற வரையுமே அவரை வந்து இந்த ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலைகளை ஈடுபட்டாரு. இவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அரசு பதவி. அடுத்ததா யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி. இவர் வந்து தனிப்பட்ட முறையில உங்க கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு அரசியல் வியூகத்தை வகுத்து கொடுக்கின்ற ஒரு நபராக இருந்தாரு. இன்னைக்கு அவருக்கு என்ன பதவியை போட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அரசியல் ஆலோசகர். இப்போ வந்து அபிஷியலா அவருக்கும் ஒரு அரசு பதவியை கொடுத்துருக்காங்க. அடுத்ததா விஷ்ணு ரெட்டி. இவருக்கு என்ன பாத்தீங்கன்னா பொது நிகழ்ச்சிக்கான இந்த ஆலோசகர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அரசாணையுமே இல்லாம இந்த மாதிரியான ஆட்களுக்கு அவங்க இந்த மாதிரி ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம கேள்விகள் என்னவா இருக்குன்னா, எதன் அடிப்படையில இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பதவிகளை கொடுக்குறீங்க? அதுவும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த பதவிகள்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களுக்கே கிடையாது. இப்ப விஷ்ணு ரெட்டி இருக்கிறாரு, ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரு, இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா? இவங்கெல்லாம் ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலீடுகள் எல்லாமே ஆந்திராவை நோக்கி போது நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆந்திரத்துல இருக்கக்கூடிய இவங்களா கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டுல முக்கிய பதவி கொடுக்குறாங்க. இன்னைக்கு வெங்கட் நாராயணா யாரு? அவருமே கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு நபரு. இப்படி நீங்க ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்குறீங்கன்னா தமிழ்நாட்டுல அப்படி ஒரு நல்ல சிறந்த ஒரு ஆளுமையாளர்கள் யாருமே இல்லையா? எதன் அடிப்படையில் நீங்க கொடுத்துருக்கீங்க? இப்ப நம்ம கேள்வி என்னவா இருக்குன்னா, இப்ப தமிழ்நாட்டில் ஒரு
மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நிறைய படங்கள்லாம் இயக்கியிருக்கிறாரு, மிக நல்ல நல்ல ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு படம்லாம் இயக்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு கர்நாடக அரசுல வந்து டெல்லிக்கான பிரதிநிதி அப்படின்ற ஒரு பதவியை கொடுப்பாங்களா, இல்ல கேரளத்துல கொடுப்பாங்களா, இல்ல வந்து ஆந்திரால கொடுப்பாங்களா? அப்ப அவங்க எல்லாருமே தெளிவா இருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சோம்னா மக்கள் நம்மள கேள்வி கேட்பாங்கன்ற பயம் என்பது அவங்க கிட்ட இருக்கு. அவங்க பண்ணவும் மாட்டாங்க. எதுக்குங்க ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் எனக்கு ஒரு பிரதிநிதியாக இருக்கணும், ஏன் என் மனசு அப்படி ஒரு ஆளே இல்லையான்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்க தீவிரமா யோசிப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, எதை பத்தியுமே யோசிக்காம ஒரு தமிழனாலலாம் ஒரு டெல்லி பிரதிநிதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லி என்ன கணக்கு போட்டு இவங்களை வந்து நியமிச்சாலும் நம்மளுக்கு தெரியல. இந்த டவுட் என்பது நம்ம முன்னாடியே சுதாரிச்சிருக்கணும் போல. ஃபர்ஸ்ட் வந்து ஆளுநர் வீட்டுக்கும் படையூருக்கும் அழைச்சிட்டு இருந்தாங்களே, இந்த மாதிரி எங்களை முதலமைச்சராக விடுங்கன்னு சொல்லி இந்த பெரும்பான்மை விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆதவஜனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார் எல்லாருமே வந்து ஆளுநரோட இல்லத்துக்கு போறாங்க. இவங்க போல நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கூட போகும்போது யாரை கூட்டிட்டு போறாங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் இந்த வெங்கட் நாராயணாவும் கூட்டிட்டு போறாங்க. இப்போ இன்னைக்குதான் அவருக்கு அந்த பதவிக்கான அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கு. முன்னாடியே நீங்க பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே அவரை கூட்டிட்டு போறீங்க. அப்ப எதன் அடிப்படையில அவரை கூட்டிட்டு போனீங்க? அன்னைக்கே எல்லாரும் தொடர்ந்து கேள்வி வச்சுட்டே வந்தாங்க. ஒரு ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசரை எதற்காக நீங்க ஆளுநர் இல்லத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க, அவருக்கும் அரசுக்கும் என்ன சம்மதம்னு சொல்லி எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு வந்தாங்க. எந்த ஒரு பதிலுமே இல்லாம இன்னைக்கு சத்தமே இல்லாம இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க. யார் கேட்பா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இதுக்கு அடிப்படையிலான ஒரு விஷயமே. இவங்க வந்து திமுக ஆட்சியை சொல்லுவாங்க, இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே வந்து அரசியல் அதிகாரம்லாம் பண்றாங்க, முக்கிய பொறுப்பெல்லாம் குடும்பத்தாரருக்கே கொடுக்குறான்னு சொல்றாங்க. இவங்க கூட இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செஞ்சது இல்லை. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையே. இப்போ உதயநிதி அவர்கள் ஒரு படத்தை நடிச்சிருக்காரு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோருக்கு முக்கிய பதவி கொடுக்குறேன், என்னோட நடிச்ச இந்த டைரக்டருக்கு, இல்லோட இந்த லைட்டிங் மேனுக்கு, கேமராமேனுக்கு ஒரு பதவியை கொடுக்குறேன்னு சொல்லி தமிழ்நாட்டோட அரசு பதவியை கொடுத்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஆனா இந்த விஷயத்த விஜய் அவர்கள் செஞ்சா மட்டும் எல்லாரும் தூக்கி வச்சு அதுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய வேலைகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் எல்லாமே விஜய் அவர்களுக்கு தெரியாதுன்னு முட்டு கொடுத்தீங்கன்னா, ஒரு முதலமைச்சருக்கு தெரியாம அவர்கிட்ட எதுவுமே பேசாம இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடைபெறாது. சோ இதெல்லாம் நடக்குதுன்னா அவருடைய அனுமதியை தாண்டி தான் இவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வரையுமே எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, வெங்கட் நாராயணுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பதவியை கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். ஆனா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி, டூட் ஜெகதீஷ் சொல்லி எல்லாருக்குமே அரசுக்கான முக்கிய பதவியை கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க ஒரு அரசு அதிகாரியா இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும். அதை விஜய் அவர்கள் படம் நடிச்சிருக்காருல, அந்த காசுல இருந்து எடுத்து கொடுக்க போறாரு. எதுல இருந்து எடுத்து கொடுப்பாருன்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்துல இருந்து எடுத்து கொடுப்பாங்க. சோ எங்களுடைய வரி பணத்தை உங்க கூட படம் நடிச்சிட்டாரு, உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, உங்களோட ரொம்ப நாளாவே இருக்கிறாரு, உங்களை ப்ரொமோட் பண்ணிருக்காருன்னு சொல்லி நீங்க கை காட்டக்கூடிய ஆட்களுக்கு எல்லாமே எங்களால வரி பணத்தை கொடுத்து சம்பளமும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கேட்க வேண்டிய உரிமை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. சோ விஜய் அவர்களை பொறுத்தவரையுமே ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறாரு. அதுக்கு எதிர்க்கட்சி தரப்புல இருந்து பலமான ஒரு அடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் திருத்திக்கிறாரு. ஆனா இதுவரையுமே தாவே அரசு கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இதுவரையும் வரல. கண்டிப்பா எப்படி ராதன் பண்டிட் அவர்களுடைய இந்த பதவியை திரும்ப பெற்றாங்களோ அதே மாதிரியாக இந்த வெங்கட் நாராயணன் அவர்களுடைய இந்த நியமனத்தையும் திரும்ப பெற்றே ஆக வேண்டும். இறுதியான ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நாங்க என்னோட வரி பணத்துல சம்பளமே கொடுக்க போறோம். அதனால எங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வல்லுநர்களை விட்டுட்டு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து நீங்க முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுக்கறத எங்களால அனுமதிக்கவே முடியாது. சோ எல்லாருமே தனது கணங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. எவ்வளவு விரைவில் இந்த அரசாணையை திரும்ப பெற போறாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.